வணக்கம் அன்புக்குரிய மாணவ நெஞ்சங்களே, மீண்டும் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாடகமரங்கியல் வகுப்பினூடாக கடந்த வகுப்பிலே நாங்கள் பல்வேறு நாடகமரங்கியலிலே சிங்கள நாடக வரலாற்றினுடைய பகுதிகளை பார்த்திருந்தோம். இப்போ இறுதி கட்டத்தை நாங்கள் அண்மித்திருக்கிறோம். முதலாவதாக பார்த்தோமென்றால் கடந்த வகுப்பிலே நாடகமா நூர்தி, அதனுடைய அந்த டீட்டர் மினர்வா, அதற்கு பின்பாடு எதிர்வீர சலச்சத்தினுடைய பணிகள் போன்றவற்றை பார்த்திருந்தோம். அந்த பணிகள் என்பவற்றிலே எவ்வாறான விடயங்கள் பாடப்பரப்புக்குள் இருக்கின்றன, அதை எவ்வாறு நாங்கள் பரீட்சைக்கு அணுகுவது தொடர்பாக பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் சிங்கள நாடக ஆளுமைகளுள் மிகுதிப்பேர், அதாவது எதிர்வீர சரச்சந்திரவை தொடர்ந்து இடம்பெறுகின்ற நாடக ஆளுமைகள். அதில் பலர் எதிர்வீர சரச்சந்திரவோடு இணைந்து பணியாற்றியவர்கள். இப்போ குணசேன கலபதியாக இருக்கலாம், தியானந்த குணவர்த்தனவாக இருக்கலாம், ஹென்றி ஜெயசேனவாக இருக்கலாம், சோமலதா சிவசிங்கவாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் யாரோடு எதிர்வீர சரச்சந்திரவோடு இணைந்து பணியாற்றியவர்கள். நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த நாடக ஆளுமைகள் எங்களுடைய பாடப்பரப்பிலே எவ்வாறு வினாக்களாக அமைய இருக்கிறார்கள். உதாரணமாக கேட்டிருக்கிறார்கள், ஏற்கனவே முகுது புத்து என்ற நாடகத்தை தயாரித்தவர் யார் பார்ப்போம். அதுக்கான விடை இங்கே இருக்குது. இன்னொரு வினா கேட்டிருந்தார்கள், தமிழ் சிங்கள உறவு பாலமாக நாடகங்களை மேடையிட்டு வருபவர்கள் இங்கே இருக்கிறார்கள், பார்க்க இருக்கிறோம். அதே போல மக்கள் களரி என்ற நாடக நிறுவனம் அல்லது நகரம் அரங்கு என்பதை பயன்படுத்தி நாடகங்களை மேடையிட்டவர் போன்ற பல்வேறு வினாக்கள். சிங்கள சிறுவர் நாடகத்துறையில் பெயர் போனவர்கள் யார்? அதேபோல் விக்ருதி என்ற நாடகத்தினை தயாரித்தவர் சாஜன் நல்லதம்பி போன்ற பல்வேறு வினாக்கள். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 90களிலிருந்து அங்கே ஆரம்ப காலங்களிலிருந்து பல்வேறு நாடக வினாக்கள் இருக்கின்றது. அவற்றை தொகுத்து தான் சொல்லுகிறேன். இப்போ அந்த வினாக்களுக்குரிய விடைகளை தேடும் முகமாக நாங்கள் இங்கே முதலாவதாக பார்க்க இருக்கின்ற நபர் பாப்பம் குணசேன கலபதி என்பவரை நாங்கள் பார்க்குறோம். குணசேன கலபதி உண்மையில் எதிர்வீர சரச்சந்திரவோடு இணைந்து அதாவது இணைந்திருந்தவர். தயானந்த குணவர்த்தன, சோமலதா சிவலிங்க, தம்மையா கூட, ஹென்றி ஜெயசேன, குணசேன கலபதி என்பவர் கூட பாருங்கள் யாரோடு எதிர்வீர சரச்சந்திரவோடு இணைந்து பணியாற்றியிருந்தார். அதிலே குணசேன கலபதியினுடைய படத்தை பார்த்து கொள்ளுங்கள். சில வேளைகளில் இறுதியாக வருகின்ற 35 தொடக்கம் 40 வினாக்களுக்குள்ளே படத்தை போட்டுக்கப்பார்கள். மேற்குறிப்பிடுகின்ற நாடகாசிரியர் அல்லது முகுது புத்து என்ற நாடகத்தை படைத்த நாடகாசிரியரை குறிக்கும் படம் எது என்று. அப்போ சமகால சமூக பிரச்சனைகளை வெளிக்கொண்டது. இப்போ உதாரணமாக பார்த்தோமென்றால் எதிர்வீர சரச்சந்திர நாடக நவீன நாடகத்தை படைக்கின்ற பொழுது சில கண்டனங்களும் இருந்தது. என்னென்றால் சமகால சமூக பிரச்சனைகளை அவர் படைக்க மறந்து விட்டார் அல்லது மறுத்து விட்டார், அவரால் படைக்க முடியவில்லை போன்ற விமர்சனங்களுக்கு அப்பால் சிங்கள நாடக உலகிலே குணசேன கலபதி ஒரு முக்கிய மூலகர்த்தாவாக காணப்படுகின்றார். இவர் 7/6/1927 பிறந்து 1984 ஆண்டு கால பகுதிகளில் 24/11 காலமாய் சமகால சமூக பிரச்சனைகளை வெளிக்கொணர்தல் 1956 சிங்கள நாடக கலையின் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர். பாருங்கள், முகுது புத்து இவருடைய சிறந்த நாடக படைப்பாக காணப்படுகின்றது. முகுது புத்து இவருடைய சிறந்த நாடக படைப்பு. சரச்சந்திராவினுடைய பவாபதி, பாகினகலாவ, மனமே போன்ற 3 நாடகங்களிலே அவர் பிரபல்யமாக நடித்திருக்கிறார். அப்போ குணசேன கலபதியை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது ஹென்றி ஜெயசேன. ஹென்றி ஜெயசேனவை பார்த்தோமென்றால் அவர் 1931ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 6ஆம் தேதி பிறந்திருக்கின்றார். 11ஆம் மாதம் 11ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு அண்மையில் என சில காலங்களுக்கு முதல் அவர் மரணமடைந்திருக்கிறார். இவர் 1950 ஜானகி என்ற நாடக படைப்பினூடாக, ஜானகி சீதைக்கு வழங்குகின்ற என்னொரு மறுபெயர் ஜானகி, நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய பெயர் ஜானகி என்கின்ற நாடகத்தினூடாக 50ஆம் ஆண்டிலே நாடகத்துறைக்கு அறிமுகமாகின்றார். தழுவல்
மொழிபெயர்ப்பு, வரலாறு, சமூக நாடகங்களை தந்தவர். இவர் ஹினுவட்ட கதாவு என்ற சிறந்த மொழிபெயர்ப்பு நாடகத்தை படைத்திருக்கின்றார். இவரும் பாருங்கள் தமிழ் சிங்கள கலைஞர்களை இணைத்து செயற்பட்டவர். இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறோம், இப்போ நாங்கள் பார்ப்போம் சிங்கள நாடக வரலாற்றிலே ஹென்றி ஜெயசேனவினுடைய இடமும் மிக முக்கியமானது. இவர் தமிழ் சிங்கள கலைஞர்களை இணைத்து நாடகங்களை படைத்த ஒருவராக காணப்படுகின்றார். அப்போ தமிழ் சிங்கள உறவு பாலமாக விளங்கியவர்கள் ஹென்றி ஜெயசேன மிக முக்கியமானவர். இவருடைய முதலாவது நாடகமாக ஜானகியும் இறுதி நாடகமாக ஜெயதுலங்க என்ற நாடகமும் காணப்படுகின்றது. இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஹினுவட்ட கதாவு என்று சொல்லப்படுவது பெடோல் பிரச்சினுடைய கொகேசியின் சாக் சர்க்கிள், பெடோல் பிரச் என்ற நாடகவியலாளருடைய கொகேசியின் சாக் சர்க்கிள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெண்கட்டி வட்டம் என்ற நாடகம் இலங்கையில் பிரபஞ்சமாக பல்வேறு இடங்களில் தயாரிக்கப்பட்டது. இன்றைய அண்மை கால பகுதிகளிலும் பின்னர் பராக்கிரம நெறியல்லவால் இந்த நாடகத்தை ஆரம்பத்தில் இலங்கையில் அதாவது சிங்கள நாடக வரலாற்றிலே தயாரித்திருந்தவர் ஹென்றி ஜெயசேன. அதில் அவர் அசடக் என்ற நீதிபதியினுடைய பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். ஹென்றி ஜெயசேன அசடக் என்ற நீதிபதி பாத்திரம் ஏற்று நடித்து புகழ் பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்போ சிங்கள நாடகவியலாளர்கள் என்ற ஒரு புத்தகமும் பராக்கிரமணியில் அவர்களுடைய மக்கள்களுடைய இயக்கத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம் இருக்கின்றது. அதிலே சிங்கள நாடகவியலாளர்களை பற்றி விளக்கமாக பெரிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது. அப்போ பாடத்திட்டம் என்று வரைக்கும் நாங்கள் அவர்களை பற்றி ஒரு கொஞ்சம் விஷயங்களைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஹென்றி ஜெயசேனவை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சுகதபாலடி சில்வா. இப்போ சுகதபாலடி சில்வாவை பார்த்தோமென்றால் இவர் 1928ஆம் ஆண்டு, இங்கே நோட்ஸை கவனிங்கோ, 1928ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 4ஆம் தேதி பிறந்து 2002ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 28ஆம் தேதி மறைந்திருக்கின்றார். இவரை சிங்கள யதார்த்த நாடகவாதியாக பார்க்கிறார்கள். என ஒரு கிளர்ச்சியாளர். அப்பே கட்டிய என்ற நாடகத்தை இயக்கியவர். அப்பே கட்டிய என்ற நாடகத்தை இயக்கியவர். அவருடைய நாடகங்கள் மிக பிரபல்யமாக போர்டிங் கராய், இது போர்டிங் கராய், துன்ன தூணு கமுவே, தட்டுகவால், என்ன சத சக சத சிறந்த நாடக படைப்புகள். என்ன 16வது நாடகம் 15வது இறுதி நாடக தயாரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஜந்துவர ஜெப லானி என்ற 16வது நாடகம் 15வது இறுதி தயாரிப்பாகவும் காணப்படுகின்றது. சிங்களத்திலே ஒரு யதார்த்த நாடக ஆசிரியராக யார் கொள்ளப்படுகின்றார்? சுகதபாலடி சில்வா. அவரை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆர் சமரக்கோர். இவர் சுயபடைப்பு நாடகத்தினூடாக சிங்கள நாடக கலையை வளர்த்தவர். லெடக் நெதி லெடக் என்றது அவருடைய முதலாவது படைப்பு. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டியிலிருந்து எடுக்கப்பட்டது. லெடக் நெதி லெடக் என்றது முதலாவது படைப்பு. அவருடைய களனி பாலம இடம, களனி பாலத்தின் கீழ் வளர்கின்ற அந்த மக்களுடைய பிரச்சனையை கூறுகின்ற நாடகமாக இந்த நாடக பகுதி காணப்படுகின்றது. இப்போ களனி பாலம் என்றது பிரபல்யமான நாடகம். ஆகவே ஆர் சமரக்கோனுடைய நாடக வகைகளில் களனி பாலம என்பதையும் நீங்கள் குறித்து கொள்ளும். அடுத்து பார்த்திங்கன்னா காமினி கத்தொட்டு வேகம. காமினி கத்தொட்டு வேகமை பற்றி ஏற்கனவே கடந்த வருடம் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. 1938ஆம் ஆண்டு என்ன பிறந்தவர், 2009 மரணமடைந்தவர். இவர் வீதி நாடக அரசர் என்று சொல்லப்படுறது. அதாவது அரங்கை விட்டு மக்கள் வெளியேறுகின்ற பொழுது மக்கள் கூடுகின்ற இடங்களை தேடி சென்று நாடகங்களை படைத்தவர். வீதி விவித நாட்டிய கண்டாயம என்ற குழுவினுடைய இயக்குனர். இந்த கேள்வி வந்திருக்கு. வீதி விவித நாட்டிய கண்டாயம என்ற நாடக குழுவினுடைய இயக்குனர் யார், அல்லது வீதி நாடக அரசர் என்ற கேள்வி கடந்த வருடமும் வந்திருக்கிறது. எளிமையான மொழிநடை, வேடமுக பாவனை என்பவற்றை இவர் சிறப்பாக பயன்படுத்துவார். அந்த வீதி நாடகங்களில் வேடமுக பாவனை அவருடையது ஒரு பிரபல்யமாக இருந்தது. லோக ஆகார சம்மேளனை என்றது அவருடைய சிறந்த நாடகமாக காணப்படுது. இதை குறித்து கொள்ளுங்க. லோக ஆகார சம்மேளனை என்றது இவருடைய சிறந்த நாடகம்.
அடுத்ததாக பார்க்க போகிறோம் எங்களுடைய தம்ம ஜாகொட. தம்ம ஜாகொட இடம் எங்களுடைய ஈழத்திலே பலர் அங்கே பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். என்ன தம்ம ஜாகொட பல மொழிபெயர்ப்பு நாடகங்களை தந்தவர். புதிய நாடக பாணிகள் சிலவற்றை சிங்கள நாடக உலகிற்கு அறிமுகம் செய்தவர். மெலவுன் நகிடேய அவருடைய சிறந்த நாடகமாக காணப்படுகின்றது. 41ஆம் ஆண்டு பிறந்து சிறிய வயதிலேயே 88ஆம் ஆண்டில் மரணித்த ஒருவராக காணப்படுகிறார். இப்போ அடுத்தது பார்த்தோமென்றால் இன்றைக்கும் முழு மூச்சோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பராக்கிரம நீரியல் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பராக்கிரம நீரியல்ல ஜனக்கலரிய அமைப்பினுடைய ஒரு இயக்குனர், மக்கள் களரி என்று சொல்லுகிறோம், நடமாடும் அரங்கு, தமிழ் சிங்கள முஸ்லீம் கலைஞர்களை இணைத்து நாடக தயாரிப்பில் ஈடுபட்டவர். அவருடைய பிரபல்ய நாடகங்களாக கலிலியோ கலிலி, சக்குவ, உத்தமாவி, தாய், வினிச்சிய, வெண்கட்டி வட்டம் குறிப்பிடத்தக்கவை. ஈழத்து நாடகங்களை சர்வதேச அரங்குகளில் நிலைப்படுத்திய பெருமை எங்களுடைய பராக்கிரம நெறியல் அவர்களுக்கு காணப்படுகின்றது. நோட்ஸை விட்டுட்டு நாங்கள் இங்கே கவனிப்போம். ஏனென்றால் இன்று வரைக்கும், அதாவது செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரங்கவியலாளர், அவர் சினிமா துறையிலிருந்து நாடகத்துக்கு வந்து இன்றும் சினிமா ஒன்றை தற்பொழுதும் கூட தயாரித்து கொண்டிருக்கிறார். மக்களோடு, தமிழ் மக்களோடும் முஸ்லீம் கலைஞர்களோடும் எளிமையாக பழகக்கூடியவர். நாடகத்துக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஈடுபடுகின்ற ஒருவர் தான் பராக்கிரம நீரியல்ல. ஜனக்கரளிய என்கின்ற அமைப்பினூடாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று நாடகங்களை, இங்கே யாழ்ப்பாணத்திலும் கூட மட்டக்களப்பிலே, அவ்வாறு வவுனியா, மன்னார் என்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும், அதே போல் சிங்கள பிரதேசங்களிலும் சென்று 2 மொழிகளையும் பேசக்கூடிய கலைஞர்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இல்லாமலும் கூட பல்வேறு மாவட்டங்களில் சிறு குழுக்களை ஆரம்பித்து நடாத்தி கொண்டிருக்கிறார். சிறு சிறு குழுக்களாக இயங்குகின்ற நாடக குழுக்களுக்கு புத்தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நாடகவியலாளர். சரண்தாஸ் அவர்களுடைய மிக பிரபல்யமான படைப்புகளில் ஒன்றாக காணப்படுகின்றது சரண்தாஸ். அதே போல் வெண்கட்டி வட்ட நாடகத்தை தயாரித்திருந்தார்கள். இங்கும் கூட யாழ்ப்பாணத்திலும் வந்து பல்வேறு குழுக்கள், அதேபோல் புலனறுவை, அனுராதபுரம் போன்ற இடங்களில் சிறு சிறு நாடக குழுக்களை இணைத்து இன்றும் நாடகங்களை போடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். தமிழ் நாடக கலைஞரோடு நல்ல உறவினை பெறுகின்ற ஒருவர் என்ற வகையில் பராக்கிரம நெறியல்ல மிக முக்கியமானவராக காணப்படுகிறார். தொடர்ச்சியாக பார்ப்பீங்க, நோட்ஸுக்கு பார்ப்போம். நாங்கள் அவருடைய நாடகங்களை பார்த்துக்கொள்ளுங்கள். கலிலியோ கலிலி, என்ன ஏற்கனவே சொன்னேன், செக்குவ அந்த தேசிய விருதுகள் பெற்ற ஒரு பிரபல்யமான நாடகம். அது சர்வதேச நாடக போட்டிகளிலும் பங்கு பெற்றிருக்கிறது. அதே போல் அதான் சொல்லி சர்வதேச அரங்களை ஏற்படுத்தி. நாங்கள் அடுத்ததாக பார்க்கிறோம் தயானந்த குணவர்த்தன. அவர் வந்து சுதேசியம் கலைந்த நாடக கலையை உருவாக்கியவர். எளிமையும் சுவையாகவும் நாடகத்தை தயாரித்தார். நரிபேன, என கஜமன் புவ, ஆனந்த ஜவனிக்கா போன்ற புகழ்பெற்ற நாடகங்களை தந்தவர். இவருடைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நரிபேனா அந்த நாடகத்தில் எல்லாம் ஒரு ரபானை மாத்திரம் பயன்படுத்தி இசையமைப்பை செய்திருந்தார். ஒரு ரபானை பயன்படுத்தி இசையமைப்பு செய்திருந்தார். எளிமையாக அவருடைய நாடகம் நல்ல கருத்துக்களை சொல்வதாக காணப்பட்டது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா சோமலதா சுபசிங்க. இவர் சிறுவர் நாடகத்துறையினுடைய பிரபல்யமான ஒரு ஆளுமை. என்ன, அவருடைய பாடசாலை நாடகங்கள் வகையிலே விக்ருதி ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய நாடகமாக காணப்பட்டது. விக்ருதி, நெய்னே சூதுவ, சாஜன் நல்ல தம்பி என்பது இவருடைய விகட நாடகமாக இருக்கிறது. அதோடு சோக்ரட்டிஸ் இவருடைய சிறந்த சுய ஆக்க நாடக வகையாக காணப்படுகிறது. ஆக அப்போ சிறுவர் நாடகத்துறையில் 2 இருக்கின்றனர். ஒன்று சோமலதா சுபசிங்க, இன்னொருவர் சந்திரசேன தசநாயக்க என்பவர். அடுத்து நாங்கள் அவர்களை பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக சொன்ன மாதிரி அவர் தான் வருகிறார், சந்திரசேன தசநாயக்க. தற்போது இயங்குகின்ற சிங்கள சிறுவர் நாடக சபையினுடைய முதலாவது தலைவர், இப்போ இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிங்கள சிறுவர் நாடக சபையின் முதலாவது தலைவராக விளங்கியவர் சந்திரசேன தசநாயக்க என்பவர். இவர் சிறந்த ஒரு ஒப்பனை கலைஞர், நடிகர். என்ன, டிகிரி மணிக்கே சத்துன்னகே புஞ்சி கெதர என்றது இவருடைய சிறந்த நாடகங்கள். அப்போ சிறந்த கணக்க இருக்குது. அதில் சிறந்த நாடகங்களை மட்டும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கோ. ஒன்று டிகிரி மணிக்கே, சத்துன்கே புஞ்சி கெதர என்ற 2 நாடகங்கள் அவருடைய
சிறந்த நாடகமாக இருக்குது. இவர்தான் தற்போதைய சிங்கள சிறுவர் நாடக சபையில் முதலாவது தலைவராக விளங்கியவர். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் தர்மஸ்ரீ பண்டாரநாயக்க. தர்மஸ்ரீ பண்டாரநாயக்காவும் தமிழ் சிங்கள கலைஞர்களோடு இணைந்து பணியாற்றிய ஒருவர். ஏலவே நாங்கள் பார்த்தோம் ஹென்றி ஜெயசேன, அடுத்தது பார்த்தோம் பராக்கிரம நிரியல்ல, அவரை தொடர்ந்து தர்மஸ்ரீ பண்டாரநாயக்காவை நாங்கள் பார்க்குறோம். ஒரு நாடக தயாரிப்பாளர், நெறியாளர், திரிகோணம் என்ற அமைப்பினுடைய நிறுவனராக இருந்தார். அவருடைய ஏகாதிபதி ரோய் நகர பெண்கள், என்ன ஏகாதிபதி ரோய் நகர பெண்கள், மகாராக்ஷன் சிறந்த நாடகங்கள். அதோட பேராசிரியர் மௌனகருடைய நவீன ராவணேஷன் என்ன மற்றும் பேராசிரியர் சிவத்தமிழுடைய நாடகக்கலை சம்பந்தமான கருத்தாடல்களை 2005 சிங்கள மக்களுக்கு அறிமுகம் செய்தவர். அப்போ நாங்கள் இங்கே பார்ப்போம், நோட்ஸை விட்டுட்டு தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா பற்றி பார்ப்போம், கவனிங்கோ. இப்போ என்னென்றால் தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா தமிழ் சிங்கள கலைஞர்களோடு ஆட்சி செய்தவர். யுத்த காலம் முடிவடைந்து எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலே வீரசிங்கம் மண்டபத்தில் அவருடைய ஜேர்மனிய மொழிபெயர்ப்பு நாடகமான தவள பீசன என்ற நாடகத்தை ஆட்சி செய்திருந்தார். மிகச்சிறந்த ஒரு நாடக படைப்பு. அதாவது ஜெர்மனிய சிறைச்சாலையில் எப்படி அந்த கைதிகள் நடாத்தப்படுகின்றார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு நாடகமாக அது அன்று காட்டப்பட்டது. தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த ஒரு பிரச்சனையாகவும் விளங்கியிருந்தது. அன்று அதற்கு விமர்சனம் தெரிவித்த பலர் அதை தெரிவித்திருந்தார்கள். தமிழ் சிங்கள உறவு பாலமாக செயற்பட்டவர். திரிகோணம் என்ற அமைப்பினை நடாத்தி அதனூடாக இவரும் ஒரு திரைப்படத்துறையிலிருந்து நாடகத்துறையிலும் பங்காற்றுகின்ற ஒருவர். ரோய் நகர பெண்கள், உங்களுக்கு ரோய் நகர பெண்களை பற்றி சொல்ல வேண்டும். ரோஜன்ஸ் உமன்ஸ் ஏழவே படித்திருப்பீர்கள். கிரேக்க நாடக ஆசிரியர் ஜூரிபிடிஸினுடைய நாடகம், பெண்கள் பிரச்சனை பற்றி சொன்ன நாடகம். அந்த நாடகத்தை ஈழத்தில் தயாரித்தவர், சிங்கள மொழியிலே தயாரித்தவர் ரோய் நகர பெண்கள் ஆர் தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா. அப்போ இவ்வாறான நாடக ஆளுமைகளை நீங்களுடைய பார்த்துருக்கிறீர்கள். ஆகவே சிங்கள நாடக வரலாற்றிலே தொழில் என்ற சடங்கில் தொடங்கி தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா அவர்களை தொடர்ந்தும் இன்று பல நாடக ஆளுமைகள் இன்றும் முன்னணி போட்டு நாடக செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய சிலபஸுக்குள் இருக்கின்ற இத்தனை ஆளுமைகளோடு அவர்களுடைய படங்களை நீங்கள் வழியாக பார்க்க வேண்டும். சில வேளைகள் கிரேக்க அவலச்சுவை நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி கேட்குற மாதிரி சிங்கள நாடக வரலாற்றில் பங்காற்றிய ஆளுமைகளின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய பணிகளை ஆராய்கின்றால் தனித்து எதிர்வீர சரச்சந்திரன் அவர்களை குறிப்பிடுவதற்கு முன்னர் ஏற்கனவே பணியாற்றி இருந்த தொழிலிருந்து யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்குள்ள இல்லை. கோலமவில் மகாசம்மத அரசனுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இயங்கியிருக்கிறோம். வேறு கலைஞர்கள் அதை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நாடகமவிலே பிலிப்பு சிஞ்சோவை நீங்கள் குறிப்பிட முடியும். அதேபோல் நாடகம துறைக்கு பங்காற்றியவர்கள் நூர்தியிலே தொன் பெஸ்டியன், ஜோன் டி சில்வா, பீட்டர் டி சில்வா, சார்ஸ் டயஸ் என அப்படி சொல்லப்பட்ட பெயர்கள். அதனைத் தொடர்ந்து ஏடிஜேஎம் என்ன சகோதரர்கள், ருக்மணி தேவி, அதே போல் எதிர்வீர சரச்சந்திர பிறகு தயானந்த குணத்தின குணசேன கலபதி, ஆரா சமரகோன், தம்ம ஜாகொட, பராக்கிரம நிரியல்ல, ஹென்றி ஜெயசேன, சோமலதா சுபசிங்க போன்ற நாடக கலைஞர்களுடைய பணிகளையும் நீங்கள் மதிப்பிடாம எல்லா பகுதிகளையும் நாங்கள் சிறப்பாக கற்றெடுக்கின்ற பொழுது எந்த பகுதியில் வினா கேட்டாலும் எழுதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்போ பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னால் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த வினாக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றில் தனித்து சிங்கள நாடக வரலாறுகள் ஒரு கேள்வி கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ட்டிலே 5-6 கேள்விகள் வருகின்றது. விஜயன் குவையனுடைய கதையை தொடர்படுத்திய சடங்கு எது, அல்லது கொகம்பகங்காரிய பற்றி தவறான கூற்று எது, அல்லது பிள்ளை வரம் வேண்டி செய்யப்படுகின்ற சடங்கு ஏலவே பல விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். அல்லது சிங்கள நாட்டார் நாடகங்கள் என்ற நூலை எழுதியவர் யார், அல்லது மனமே சிங்கபாகு, இது போன்ற வினாக்கள், சோமலதா சுபசிங்கனுடைய நாடகங்கள் போன்ற விஷயங்களை நாங்கள் கற்றுணர வேணும். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு ஒரு பேப்பர் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பகுதி ஒன்றினுடைய பகுதிகளை நாங்கள் செய்வது, பகுதி ஒன்றிலே வருகின்ற விடைகளை எவ்வாறு அணுகுவது போன்ற வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கவனித்து கொண்டிருங்கள், நீங்கள் அதற்கு தயாராகுங்கள். கவனிங்க பிள்ளைகள், ஒரு பேப்பர், அதாவது
ஒரு பகுதி ஒன்றுக்குரிய வினாக்கள் ஊடாக நாங்கள் எப்படி அதை செய்வதென்பது. இந்த பகுதி இந்த பேப்பர் ஆரோகண அரங்க கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பேப்பர். உண்மையில் அந்த பேப்பரில் இருந்து நாங்கள் எப்படி ஒரு வினாவுக்கு விடையளிக்கிறது. அவர்களுடைய இதிலே முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஆங்கிக ஆகார்ய அபிநயங்களின் தொழிற்பாட்டை கொண்டதும் கருத்தை புலப்படுத்துவதுமான வாச்சீக அபிநயத்தின் பயன்பாடு அற்ற ஆடல் வடிவம். இப்போ விடைகளை பார்க்குறோம். நிறுத்தம், நிறுத்தியம், நாட்டியம் என்று அமைந்திருக்கு. இப்போ உங்களுக்கு விளங்கும் இது ஒரு நாட்டிய சாஸ்திர கேள்வி என்றது விளங்கிடும். இந்த நாட்டிய சாஸ்திர கேள்வியில் 3 வகையான ஆடல்கள் தான். ஒன்று நிறுத்தம், நிறுத்தியம், நாட்டியம் என்ற 3 வகையான ஆடல்கள் இருக்குது. அந்த ஆடல்களில் தூய நடனமாக காணப்படுவது உங்களுக்கு தெரியும் நிறுத்தம். அதில் ஆங்கிக அபிநயமும் ஆகார்ய அபிநயமும் இருக்கும். ஆனால் கருத்தை அது புலப்படுத்தாது. இங்கே சொல்லிக்கிறேன் கருத்தை புலப்படுத்துவதுமான. ஆகவே இந்த விடை வராது. நாட்டியத்தை பார்த்தோமென்றால் ஆங்கீக ஆகார்ய சாத்விக வாச்சிகம். அங்கே சொல்லியிருக்காங்க ஆங்கீக ஆகார்ய அபிநயங்களின் தொழிற்பாட்டை கொண்டதும் கருத்தை புலப்படுத்தும். நாட்டியம் கருத்தை புலப்படுத்தும், ஆனால் அது வாச்சிக அபிநயத்தின் தொழிற்பாடை கொண்டிருக்கும். ஆகவே நாட்டியம் என்ற விடை வராது. மார்க்க தேசி என்பது 2 அரங்க மரபுகளை சொல்வதால் அந்த விடை வராது. ஆகவே நிறுத்தியம். இங்கே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். உங்களோட பேப்பரில் குழப்பறதுக்காக விடைகளில் 3 விஷயங்கள் சேர்த்துறீங்க பாருங்க. நிறுத்த என்பதற்கு பதிலாக இங்கே நிறுத்தம் என்ற சொல்ல பயன்படும். நிறுத்தம் உம்மன்னாவை சேர்த்திருப்பார்கள். பாஸ் பேப்பர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உம்மன்னா. எங்களுக்கு இந்த உம்மன்னா சேர்த்த விடயமே எங்களுக்கு சில வழியில் குழப்பலாம். நிறுத்தம் நிறுத்தியம் மாதிரி தெரியும் அங்கே பேப்பரை பார்க்கல. ரைட், 2வது விடைக்கு போகிறோம். 2வது விடைக்கு நாங்கள் பின்வரும் கலை வடிவங்கள், அதாவது பின்வருவனவற்றுள் காலங்கடந்து வாழாத தன்மையை கொண்ட கலை வடிவம் இது. காலங்கடந்து வாழாது என்றால் அது ஆற்றுகை கலை வடிவத்தை குறிக்கின்ற ஒரு சொல். ஒரு ஒத்த சொல்லை பயன்படுத்திக்கிறார். பின்வற்றுள் காலம் கடந்து வாழாத தன்மை. வாழுகின்ற கலை வடிவங்கள் ஆக்கும் கலை. ஆகவே காலங்கடந்து வாழாத தன்மை என்றால் இங்கே 2 குழப்பங்கள் இருக்கின்றது. ஒன்று உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பட்டி போடுவீங்கள். சிற்பம் பெறாது, ஏன்னா அது காலங்கடந்து வாழும். சித்திரம் பெறாது, கட்டடம் பெறாது. இப்போ இசை வெளியீடுகள் என்ற ஒரு விடயம் இருக்குது, பலே என்றதும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும் பலே ஆற்றுகை கலையிலே ஒன்று. இசை வெளியீடுகள் என்றேக்க நீங்கள் நினைப்பீர்கள் அதுவும் காலங்கடந்து வாழாதானேன். ஆனால் வெளியீடுகள் என்பது இருபட்டுக்களாக காணப்படுவதால் அது என்னவாக இருக்கும்? ஒரு காலங்கடந்து வாழ். ஆகவே பலே என்பது இதுக்கு சரியான ஒரு விடையாக இருக்கும். 3வது கேள்விக்கு நாங்கள் போகிறோம். 3வது கேள்வி, வடமொழி மரபிலே நாடகத்தை குறிக்கும் சொல் எது? அநேகமாக வடமொழியில் பயன்படுத்துகிற பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறுத்த, அது ஆடல் வகையிலே உண்டு. ரூபகம் என்பது இன்னொரு பெயர். அனுகரணம், ரங்கபிதா, தேசி. நிறுத்த என்பது ஒரு ஆடல் வகையை குறிக்கிறதால அந்த நிறுத்த என்ற சொல்லி இங்கே நாடகத்துக்கு பெறாது. ரங்கபிதா என்பது வடமொழி நாடக பிறப்பிலே பிரதான மேடையை குறிக்கிற சொல். ஆகவே பெறாது. தேசி, மார்க்க தேசியில் தேசி என்பதும் பெறாது. ஏன்? அது அடிநிலை மக்களினுடைய அரங்கை குறிக்கிற சொல். அனுகரணம் என்றதில் அது போல செய்தலை அனுகரணம் என்று சொல்லுகிறார் பரதர். அது பெறாது. இங்கே ரூபகம் என்ற சொல்லு சரியாக இருக்கும். நீங்கள் தசரூபகம் என்ற சொல்லை பார்த்தீங்களென்றால்
தனஞ்சயருடைய தசரூபகம் என்பதே நாடகத்தை குறிக்கிற ஒரு நூல். அந்த ரூபகம் என்பது இன்னொரு சொல் இருக்குது, நாட்டியம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாட்டியம் என்பது பழக்கப்பட்ட சொல். 2011ஆம் ஆண்டில் பேப்பர் 1 20, 21, 22வது கேள்விகளை நீங்கள் போய் பார்த்தா தெரியும். இவ்வாறான கேள்விகளை கொண்ட ஒரு இது வரும். ஆகவே இந்த கேள்விக்கு ரூபகம் என்பது சரியான விடையாக இருக்கும். 4வது கேள்விக்கு போயிருக்கிறோம். பாருங்க, 4வது கேள்வி. நாடகத்தின் பார்வையாளர் தொடர்பான பொருத்தமற்ற கூற்று. இது உங்களுக்கு கைடில் 13 முன்னுக்கு இருக்கிற விஷயம். பார்வையாளர் தொடர்பான பிரச்சனைகளில் ஏற்கனவே பார்ப்போர் நடிப்பிற்கேற்ப நடிகர் நடிப்பதற்கேற்ப துலங்க வேண்டும் என்று அரிஸ்டோட்டில் கூட்டின கருத்து போன முறை வந்திருக்கு. அதே போல் பார்வையாளர் தொடர்பாக முக்கியத்துவம் வழங்கிய அரங்கவியலாளர்கள் ஒருவர் உங்களுக்கு தெரியும், ஸ்டானிஸ்லவஸ்கி. அவர் பார்ப்போர் பங்கு, அதாவது பார்ப்போரை என்ன நடிகரோடு ஒன்றித்து பார்க்க வேண்டும், நடிகருடைய நடிப்பை ஒன்றித்து பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர். அதே போல் உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் பிரச். அப்போ நாங்கள் அந்த விளக்கத்திற்க பார்த்துட்டு வரோம். பார்ப்போர் பற்றிய பகுதிக்குள்ள 2-3 நாடகவியலாளர்கள் முக்கியம் பெறுகினோம். எல்லோருமே பார்ப்போருக்கு முக்கியம் பெறுகிறார்கள். அதில் ஆக முக்கியம் பெறுகிறார் ஒன்று ஸ்டானிஸ்லவஸ்கி. உங்களுக்கு தெரியும், முறைமை கோட்பாட்டை உருவாக்கினவர். அவர் சொல்லுகிறார், பார்ப்போர் நடிகரோடு ஒன்றித்து பார்க்கணும், ஒன்றித்து பார்க்கின்ற பார்ப்போருக்காக நடிகன் பாத்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அல்ல, இன்னொரு விதமாக சொல்லியிருக்கிறார் பெட்ரோல் பிரச், நடிகன் சிந்தித்து பார்க்கின்ற பார்ப்பவனாக இருக்க வேண்டும். அதற்காக அவர் அந்நியவாதல் கோட்பாட்டை உருவாக்கினார். ஒகஸ்டாபோல் சொல்கிறார், பங்கு பற்றும் பார்ப்போரை பிரதானப்படுத்துகிறார். அப்போ அந்த நிலையில் ஒவ்வொருவர் வெளியிட்ட கருத்து. இங்கே பேப்பருக்கு வாங்கும், நீங்கள் பேப்பருக்கு வாங்கும், கொஞ்சம் பேப்பரை பாருங்கோ. பேப்பரில் பார்த்தீங்கன்னா நாடகத்தின் பார்வையாளர் தொடர்பான பொருத்தமற்ற கூற்று. நாடகத்தின் இருப்பு பார்வையாளரின் துலங்கல்களிலேயே தங்கியுள்ளது. அது சரியான விடை. பார்வையாளர் என்ற துலங்கல்ல தான் நாடகத்தின் இருப்பு, அதன் வெற்றி தோல்வி. ஆகவே அந்த விடை மிகச்சரி. ஆகவே அது வராது. ஏன்? பொருத்தமற்ற கூற்று கேட்டுக்கிறாங்க. வராதுன்னு சொன்னால் நாங்கள் அதை வட்டி விட்டுருவோம், மாறி போடுறதில்லை. ஆற்றுகை நேரடி பங்கு பெற்றுதலுக்கு முக்கியமானவர்கள். ஏனென்றால் நாடகம் ஒரு ஆற்றுகை கலை என்ற வகையில் நாடகத்தை ஆற்றுறதுக்கு பார்ப்போர் கட்டாயமாக தேவை. ஆகவே அது பொருந்தாது. பார்வையாளரின் கடமை நாடகத்தை பார்ப்பதாகும். கடமை என்றைக்கு இங்கே கொஞ்சம் உதைக்குது பார்ப்போம். கூட்டு கலைஞர்களுள் பார்வையாளரும் உள்ளடங்குவர். இப்போ இங்கே இந்த 2 விட பிரச்சனையாக இருக்கு. நாடகத்தின் ரசிகரும் மத்தியஸ்தரும் விமர்சகரும். கட்டாயம் அவை தான் ரசிகர். நாடகம் நல்லதோ கெட்டோன்னு சொல்கிறதவே, நாடகத்தை விமர்சிக்கிறதும் அவைகள் தான். அப்போ பார்வையாளர் கூட்டு கலைஞர்கள் என்றேக்க பாருங்கோ. கூட்டு கலைஞர்கள். அப்போ கலைஞர்கள் என்று நாங்கள் சொல்கிறது யார்? இசையமைப்பாளரை, ஒளியமைப்பாளரை, அவைகளை மட்டும்தான் என்று யோசிப்போம். இல்லை, நாடகத்தினுடைய பிரதான ஊடகங்களிலே ஆற்றுவோர், ஆற்றப்படுவோர், ஆற்றுகை வழி, ஆற்றப்படுவோருக்கு எங்களோட பார்வையாளர் கலைஞர். ஆகவே இந்த விடையும் பொருந்தாது. உண்மையாக கடமை என்பது அல்ல, நான் பார்வையாளர் கடமை என்பது அல்ல. ஆகவே இந்த விடை எது? இந்த வருகின்ற பார்வையாளரின் கடமை நாடகத்தை பார்ப்பது என்ற விடை இந்த கேள்விக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. அதாவது பொருத்தமற்ற கூற்றாக வருகிறது. 5வது கேள்வியை பார்ப்போம். நாங்கள் 5வது கேள்வி, அரங்கில் மேடை பொருளின் பயன்பாடு என்ன? மேடை பொருட்கள், தட்டுமுட்டுக்கள் என்று பல்வேறு பெயர்களை அழைக்கிறோம். நடிப்பையும் பாத்திர இயல்பையும் தெளிவுபடுத்தல், அரங்கின் பின்னணியை விளங்க வைத்தல், நாடக கதையோட்டத்தை அறிமுகம் செய்தல், அரங்க மருட்கையை உண்டு பண்ணுதல், நாடகத்தின் மோடியை தெளிவுபடுத்தல். ஒரு கொஞ்சம் கவனிங்கோ. என்னென்னு சொன்னால் 5 விடையுமே சரி. ஏனென்றால் அது நாடகத்தினுடைய பின்னணியை உருவாக்கும், மோடியை விளங்க வைக்கும்ன்றது எல்லாம் சரி மாதிரி கிடக்கு. அவர் கேட்டிருக்கிறது இதில் பிரதானமானது எது?
இப்போ மேடை பொருளை பயன்படுத்திக்க உங்களுக்கு தெரியுமோ, ரைட், இந்த மேசை வச்சுருக்கு, அப்போ ஏதோ ஒன்று நடக்க போதும், அது ஒரு பின்னணி காட்சியாக இருக்குது, யதார்த்த நாடகமாக குறியீடா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இப்போ விடைக்கு வாங்கோ, பாருங்க, விடைக்கு வாரம் நடிப்பையும் கவனிங்கோ, விடைய பாருங்கோ, நடிப்பையும் பாத்திர இயல்பையும் தெளிவுபடுத்தல், அது சரிதான். அரங்கின் பின்னணியை விளங்க வைத்தல், ஓ அதுவும் சரிதான். நாடக கதையோட்டத்தை அறிமுகம் செய்தல், அது கொஞ்சம் உதைக்குது என்ன. ஆகவே அந்த விடையப்பா அரங்க மருட்கையை உண்டு பண்ணுதல், நாடகத்தின் மோடியை தெளிவுபடுத்தல். இப்போ மோடியை தெளிவுபடுத்தலைன்னா ஒரு மேசையை வச்சுட்டால் டக்கண்டு அதை கண்டுபிடிக்கலாமா? இல்லை. அப்போ இதை மட்டும் எது நாடகத்தின் மோடியை அரங்க மருட்கையை, அதிலேயும் ஒரு சொட்டு மயக்கம் இருக்குது. அரங்க மருட்கை என்பது டக்கண்டு ஒரு 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 என்ன, அதாவது மேடை பொருட்களை பார்த்தோன்னே வெறும், பட் அந்தளவு தூரம் இல்லை. நாடக கதையோட்டத்தை அறிமுகம் செய்யுமா? இல்லை, தனியாக ஒரு மேடை பொருள் அறிமுகம் செய்யாது. அரங்கின் பின்னணியை விளங்க வைத்தல், ஒரு மேடை பொருளை வச்சுக்கொண்டு அரங்கின் பின்னணியை முழுவதும் நாங்கள் விளங்க முடியாது. ஆனால் ஒரு நடிப்பையும் பாத்திர இயல்பையும் தெளிவுபடுத்துறதுக்கு இந்த மேடைப்பொருள் பயங்கரமாக அதாவது அதீத பங்களிப்பை செய்யும். நடிப்பையும் பாத்திர இயல்பையும். இப்போ நாங்கள் ஒரு கைத்தடி ஒன்றை வைத்துக்கொண்டு நடிக்கிறோம் என்றால் கட்டாயமாக அவர் ஒரு இயலாதவர். கைத்தடி ஒன்றை வச்சுக்கொண்டவர் நடிக்கிறார் என்றால் அவர் கொஞ்சம் இயலாதவர் என்பதை விளங்கிக் கொள்வோம். நடிப்புக்கு அது உதவி செய்யுது, பாத்திரத்தில் இயல்பை அது விளங்க வைக்குது. அதுக்கு பிறகுதான் அந்த பாத்திரம் பேசுவதனூடாக, அசைவதனூடாக, அதனுடைய இயக்கங்களினூடாக நாங்கள் ஏனைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். ரைட், இவ்வாறான கேள்விகள் வருகின்ற பொழுது சற்று நிதானித்து நீங்கள் விடையை கூறணும். அடுத்த கேள்விக்கு போகிறோம். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போயிருக்கிறோம். 6வது கேள்வி, பரதர் கூறும் சாத்துவிக அபிநயங்களில் உடல் நடுங்குதலை. நாங்கள் ஏற்கனவே நாட்டிய சாஸ்திரத்தில் பார்த்துருக்கிறோம். 8 வகையான சாத்துவிக பாவங்களில் ஒவ்வொன்று அநேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதில் அஸ்ட்ர உங்களுக்கு தெரியும், கண்ணீர் சொரிதல். பேபது என்பது என்ன? சுவேத என்றால் வியர்த்தல், வைவர்ணய என்றால் 4வது விடை பாருங்கள், வைவர்ணயம் வந்து நிறம் மாறுதல், ஸ்வரபங்க குரல் மாறுதல். அப்போ பேபது நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய அது சொன்னான் ஏற்கனவே உதாரணங்களோட கணக்க சொல்லியிருக்கிறோம். என்ன உதாரணங்களோட கன விஷயம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே பேபது என்பது என்னது? உடல் நடுங்குதலை குறிக்கின்ற ஒரு சொல்லாக காணப்படும். அடுத்தது பார்ப்போம். பாசரது நாடகங்களில் 6 அங்கங்களை கொண்ட நாடகமாக அமைவது. பாசருடைய நாடகங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். 13 நாடகங்கள் இருக்குது. இங்கே இருக்க கவனிங்க பிள்ளைகள், 13 எத்தனை நாடகம்? 13 நாடகங்கள். கணபதி சாஸ்திரியினுடைய திருவந்தரம் என்ற நூலில் தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதில் ஓரங்க நாடக வகை இருக்குது, 3 அங்கங்களை கொண்ட நாடக வகை இருக்குது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்த்தோமென்றால் எத்தனை 5 அங்கங்களை கொண்ட நாடக வகை இருக்குது. கடைசியாக 6 அங்கங்களை கொண்ட நாடகங்களும் இருக்குது. வீரகாவியங்கள், புராண கதைகள், சுயப்படைப்பு என்ன இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னால் மத்தியமா, வியாயோகோ என்ன, கர்ணாபர, தூத கடோத்கய என்ன, அப்படியான நாடகங்கள்லாம் ஓரங்க நாடக வகைக்கு வருது. 5 நாடகங்கள் வரும். இப்போ பஞ்சராத்திர என்று சொல்லப்படுகின்ற நாடகம் அது 3 அங்கம். மாறி யோசிக்கணும். பஞ்சண்டா 5, ஆனால் 5 அங்கம் இல்லை, அது 3 அங்கங்களை கொண்டது என்று ஞாபகம் வச்சிருக்கணும். அப்போ 5 அங்கங்களை கொண்ட நாடகம் எதென்றால் அது பால சரித்திரம். 6 அங்கங்களை கொண்டது அபிமாரக்க. 6 அங்கங்களை கொண்டது அபிமாரக்க என்ற நாடகம். ஆகவே அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், இதில் அவருடைய சுயபடைப்பு ஒன்று கேள்வி வருகின்றது. சுயபடைப்பு என்பது சாரதத்தை காணப்படுகிறது. ஆகவே ஏதோ ஒன்றை கேட்பார்கள். கடைசி வருஷம், அதாவது 2019க்கு கேட்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் 5 அங்கங்களை கொண்டது. மாடல் பேப்பரில் 3 அங்கங்கள், ஏதோ 2 ஒன்று இருக்கின்றது. 3 அங்கங்களை கொண்டது மாடல் பேப்பரில் வந்து நினைக்கிறேன் 5 அங்கங்களை கேட்டது. ஆகவே 6 அங்கங்களை கொண்ட நாடகம், பேப்பரை பாருங்க, 6 அங்கங்களை கொண்ட நாடகம். இதில் எதா இருக்கும்? ஏற்கனவே சொல்லிட்டோம், அவி
மாறக்க என்ற நாடகம் 6 அங்கங்களை கொண்ட நாடகமாக இருக்கும். அடுத்து பாருங்க, வடமொழியிலே மாலதி மாதவம் என்ற நாடகத்தை எழுதிய நாடக ஆசிரியர் யார்? அஸ்வகோஸ் இருக்குது, பவபூதி இருக்குது, பாசர் இருக்குது, சூத்திரகர் இருக்குது, ஸ்ரீஹர்ஷர் இருக்குது. இதில் அஸ்வகோஸை பற்றி குறிப்பிடப்படவில்லை எங்களுடைய பாடப்பிறப்பில். இருந்தாலும் அவருடைய 3 நாடகங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்காக சொல்லினோம். பேப்பரை விட்டுட்டு விஜயருக்கா கவனிங்க. என்னென்னா 3 அங்கங்களை கொண்ட 3 நாடகங்கள், அங்கம் இல்லை 3 நாடகங்கள். ஒன்று வஜ்ர சூச்சி, வேணுமென்னா குறித்து வைங்க, வஜ்ர சூச்சி. அடுத்தது சூத்திரலங்கார, புத்த சரித்திர, சூத்திரலங்கார, வஜ்ர சூச்சி என்ற 3 நாடகங்கள். இது உங்களோட ஒரு நொலேஜுக்காக. அடுத்த பார்த்தோம் என்றால் பாசருடைய 13 நாடகங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்ணாபர, என மத்தியமா வியாயோக, ஊருபங்க, தூத கடோத்கய, தூத வக்கிய, என பாலசரித்திர, பஞ்சராத்திர, அபிமாரக்க, சாருதத்த போன்ற 13 நாடகங்கள். காளிதாசருடைய 3 நாடகங்கள் மாத்திரம்தான் சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், விக்ரமோர் வசியம், மாளவிகாக்னி மித்திரம், அபிஞான சாகுந்தலம். ஸ்ரீஹர்ஷருடைய அவருடையதும் 3 நாடகங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஒன்று ரத்தினாவளி, என்ன நாகநந்தம், என்ன பிரியதர்சிகை என்ற 3 நாடகங்கள். ஜோதிச்சு பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரத்தினாவளி தான் மாணிக்க மாலையாக தழுவலாக்கம் செய்யப்பட்டது. அப்போ கேட்பார்கள், மாணிக்க மாலையினுடைய மூல நாடக கதைகள் எல்லாம் இனி இருக்குது கேள்வியில். இப்போ பவபூதியினுடைய நாடகம் புதிதாக போடப்பட்டிருக்கிறது, இங்கே நாட்டிய சாஸ்திரத்துக்குள்ளே போடப்பட்டிருக்குது, கவனம். அது மாலதி மாதவம். பேப்பருக்கு வாங்கும். எது? மாலதி மாதவம் யாருடைய நாடகம்? பவபூதியினுடையது. இப்போ ஸ்ரீஹர்ஷருடைய. இப்போ சூத்திரகரை சொல்ல மறந்துட்டேன், சூத்திரகருடையது மிருச்சகடிகன் நாடகம். என்ன மிருச்சகடிகன் நாடகம் சூத்திரகருடையது. அப்போ அது பெறாது. ஸ்ரீஹர்ஷர் ஏற்கனவே சொன்ன ரத்னாவளி, பிரியதர்சிகை, நாகநந்தம் இவருடைய 13 நாடகங்களுக்குள்ள மாலதி மாதவம் என்றது இல்லை, அஸ்வகோஸிൻ്റെ இல்லை. ஆகவே பவபூதியினுடைய நாடகம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. ரைட், நாங்கள் இனி அடுத்த பக்கத்துக்கு பார்க்கலாம். ஈழத்தில் 1970களில் தோற்றம் பெற்ற தொழிலாளர் வர்க்க முரண்பாட்டினை பேசி நின்ற நாடகம் அடுப்படி அரட்டை இருக்குது. இது 1960களில், என்ன 70 பிறகு 80ல் அடுப்படி அரட்டை, 80களில் கந்தன் கருணை ஜாதி மதம் பற்றி பேசியது. என்ன உங்களுக்கு தெரியும், 60களில் சொல்லப்பட்டது. கூறும் பால்நிலை சமத்துவம் சம்பந்தமானது. மண் சுமந்த மேனியர் குழந்தை சண்முகத்தின் 80ஆம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட எங்களோட இன முரண்பாடுகள் மோதல்களை சொன்ன ஒரு போராட்ட கால நாடகமாக காணப்படுகின்றது. நாவண்ணா சுந்தரலிங்கத்தினுடைய விழிப்பு இதுக்கு ஒரு பொருத்தமான விடியாக காணப்படுகின்றது. இது நாவண்ணா சுந்தரலிங்கத்தின் அடுப்படி அரட்டை வராது, கந்தன் கருணை வராது, ஆகவே கூறும் வராது. இது வரப்போகுது எங்களுடைய விழிப்பு. என்ன கடூழியம் 70களில் விழிப்பு, கடூழியம், மானிடம் என்பது புல்லோ. என்ன நீங்கள் முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கைடில் இருக்குது நிறைய விஷயங்கள். ரைட், 10வது கேள்வி. 1965ஆம் ஆண்டு ஆற்றுகை செய்யப்பட்ட ராவணேசன் முதலாக மேடையேறிய பல்கலைக்கழகம். இந்த 60-70 ஆண்டுகள் பிரச்சனையை தொடர்ந்து பல்கலைக்கழகங்களில் மேடையேற்றப்பட்ட நாடகங்கள் தொடர்பான ஒரு லிஸ்ட்டே அங்கே போடப்பட்டிருக்கு பிள்ளைகள். நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ பேராசிரியர் கருணாநிதி பிள்ளையினுடைய நாடகங்கள் பல கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மேடையேற்றப்படும். ஆனால் இது வித்யானந்தனுடைய ராவணேசன் முதலாக மேடையேற்றப்பட்டது பேராதனை பல்கலைக்கழகம். பேராதனை பல்கலைக்கழகத்தில். அப்போ இதில் போடப்பட்டிருக்கின்ற அத்தனை பல்கலைக்கழகத்திலையும் ஏதோ ஒரு வகையான நாடகங்கள் அங்கே பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றது. கொழும்பில், யாழ்ப்பாணத்தில் என்ன போடப்படும். அபிஞான சாகுந்தலம், மெலநீக்கம் போன்ற நாடகங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இப்போ நீங்கள் அதை பாடமாக்கி ஆகலாம். 11வது கேள்வியை பாருங்கோ. 11வது கேள்வி. விஜயன் குவேனி கதையுடன் தொடர்பட்டு நிகழ்த்தப்படுகின்ற சிங்கள சடங்கு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் தான் பார்த்துனாங்க. தொவில் ஒரு கழிப்பு சடங்கு, ரட்டேகம் ஒரு
என்ன அது ரான்கூட்டைய என்ற மலைத்தொடரில் பிறந்த 7 மலற்றாணிகளோடு தொடர்புடையது. கொகம்பகங்காரிய சடங்கு தான் விஜயன் குவேணி கதையோடு தொடர்பட்டது. அதுதான் சரியான விடை. சன்னியகுமம் 18 பேயோட்டும் பிசாசுகளோடு தொடர்புடைய கதை, அது வராது. மடுவசாந்தி சடங்கு ஓல் சிலபஸில் இருந்தது, உங்களுக்கு இல்லை. பகன் மடுவு என்பது ஒரு மடுவசாந்தி சடங்கு, அது ஐதீக கதை, இது அல்ல. ஆகவே கொகம்பகங்காரிய விஜயன் குவேணியுடன் தொடர்புடைய கதை. இந்த கேள்வி போன முறை வித்தியாசமாக வந்துச்சு. கொகம்பகங்காரிய பற்றிய தவறான கூற்று. 12வது கேள்வி இப்போ கொஞ்சத்துக்கு தான் நாங்கள் படித்த சொக்கரி ஆற்றுகையினை அறிமுகம் செய்து வைப்பவர். 2 விடையும் இருக்குது. எது? இதெல்லாம் பெறாது. சொக்கரியில் வருகிற பாத்திரங்கள் எது? குருகாமி பாத்திரம் பெறாது. என்ன சொக்கரி பாத்திரம் அவை அறிமுகம் செய்கிறீங்களே. பச்சிமிராம் ஒரு பாத்திரம். ஆகவே அண்ணாவியார் என்ற விடைக்குள்ள குருநான்சையும் இருக்குடாப்பா, பொத்தே குருவும் இருக்குது. ஆனால் சொக்கரியை பொறுத்தவரையில் நீங்கள் குருநான்சை என்ற விடை மிகச்சரியான விடையாக இருக்கும். ரைட். 13வது கேள்வி பார்க்க போகிறோம். கொமெடியா டெல் ஆர்த்தே தோற்றம் பெற்ற என்ன நாடகம் தோற்றம் பெற்ற நாடு. கொமெடியா டெல்லார்த்தே உங்களுக்கு தெரியும். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் இத்தாலியில் தோன்றிய 2 நாடக வடிவங்களில் ஒன்று கொமெடியா டெல்லார்த்தே. இத்தாலியில் ஒபேரா தோன்றிய காலப்பகுதிகளில் தான் இந்த எது தோன்றியது? எங்களுடைய கொமெடியா டெல்லார்த்தே. அப்போ கவனிங்க, இங்கே இருக்க கவனிங்கோ, பேப்பரை விட்டுட்டு. அப்போ கொமெடியா டெல்லார்த்தே தோன்றியது எங்கே? இத்தாலியில். அது நன்கமைந்த செம்மையான மகிழ்நறி என்று சொல்வார்கள். ஆகவே இத்தாலியில் தோன்றியது என்பது சரியான விடை. இந்த கொமெடியா டெல்லார்த்தையை பின்பற்றித்தான் எங்களுடைய மோலியர், பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த மொழியே அல்லது மோலியர் என்று அழைக்கப்படுவர் தன்னுடைய நாடகங்களை செய்திருந்தார். ரைட். இப்போ இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு கேள்வி தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சி கேள்விகளை நிச்சயம் பார்ப்போம். அதுவரை பொறுமையாக இருந்து இந்த வினாக்களை பார்த்து கொண்டிருந்த குறிப்பெடுக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.